சார், துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிசார குருபலன் எப்படி இருக்கு? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று நடந்துச்சுங்க. முன்னாடி ஒரு 2.5 வருஷம் ஆச்சு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு கூட. ஆனாலும் இன்னும் அர்த்தாஷ்டம சனியோட எஃபெக்டோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தராசு தட்டுன்னு சொல்லுவாங்க. எதையாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய குணம் அவங்களுக்கு உண்டு. அப்படி பேசிட்டே கடந்த 3 வருஷத்தில் பல கெட்ட பேர் எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருப்பாங்க. பட் இவங்களுடைய ஜாதகப்படி இப்போ தான் குரு கொஞ்சம் அஷ்டமத்தில் மறைஞ்சு 9வது இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த அதிசார குரு 10வது இடத்துக்கு வருது அப்படின்னு துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன அச்சம் இருக்கும் அவங்களுக்கு. பட் பயப்படவே வேணாம். ஏன்னா 10ல் வரக்கூடிய குரு பகவான் உச்சமான இடத்துக்கு தான் வராரு. குரு உச்சம் 10ல் அடைகிறது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு இழந்த பட்டத்தையும் பதவியையும் பேர் புகழையும் நிச்சயம் மீட்டு தரும். வேலையில் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வேலை அமையும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் நஷ்டத்தை சந்தித்தவங்க அல்லது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்ச பல பேர்த்தோட கனவு இந்த காலகட்டத்தில் கூடி வரும். நிறைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாகவே ஃபைனான்ஷியல் பயங்கரமான நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் வச்சுருந்தாலும் பத்தலை, யார்ட்டையா காசு வாங்கினா கூட நம்மளால் செலவு பண்ண முடியல, அல்லது நம்ம தேவைக்கு நம்ம பார்த்துக்காத அடுத்தவங்களுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணி இழந்துட்டோம் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. பட் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக பொருளாதாரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. குரு பார்க்கக்கூடிய இடம் அவங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, வாக்கை பார்க்குறாரு. அப்போ குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்த கஷ்டம் சரியாகும். குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி, நிம்மதி, குதூகலம் பெருகக்கூடிய காலமாக இருக்கும். வார்த்தைகளை உதாசனப்படுத்தி அலட்சியப்படுத்துறவங்கலாம் இவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க விரும்பின துறையில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதணும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதி நாங்கள் அந்த வேலைகளை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அவங்க விரும்பின துறையில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகிறது. 4வது இடத்தை உச்சமான குரு பார்க்கறதுனால வீடு மனை தொழிலில் இருந்து வந்த பல்வேறு தடைகளும் சிக்கல்களும் சரியாகும். பல துளாராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் வீட்டை இழந்திருப்பாங்க, ஒரு நிலத்தை இழந்திருப்பாங்க, அல்லது ஒரு பொருள் உடைமைகளை தாங்கிட்ட இருந்து இழந்திருப்பாங்க. அப்போ எந்ததை இழந்துட்டு அவங்க வருத்தப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த பீரியடில் மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், அவங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஏற்கனவே கட்டி பெண்டிங்கில் இருக்கிற வீட்டெல்லாம் ரெனோவேட் பண்ணி திருப்பி புதுசாக சில விஷயங்களை செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடனே அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்ட சார் லாஸ்ட் 4 வருஷத்தில் எவ்வளோ வாங்கினாலும் திருப்பி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி திருப்ப மறுபடியும் பிரச்சனைக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கடனை விரைந்து அடைக்கக்கூடிய வாய்ப்பு இறைவனுடைய அருளோடு ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த சிக்கல் சரியாகும், மன ரீதியாக இருந்த சிக்கல்களும் இவர்களுக்கு சரியாகும். குறிப்பாக அலுவலகத்திலேயோ அல்லது உறவு முறைக்குள்ளேயோ இருந்து வந்த போட்டி பொறாமைகள் இவர்களை விட்டு தானாகவே இந்த காலகட்டம் விளக்கும் அப்படின்னே சொல்லலாம். 12ல் இருந்த கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால விரைய செலவுகளும் கண்டிப்பாக குறையக்கூடிய காலமாக துளாராசிக்கு இருக்குன்னே சொல்லணும். ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் குரு 10ல் வந்து அமரக்கூடிய இடம் ஒரு பக்கம் பாதகம் அப்படின்னு சொன்னாலும் கூட பார்க்கக்கூடிய இடங்கள் துளாராசிக்கு நல்ல இடத்திலேயே பார்க்குறாருன்னே சொல்லணும். ஓகே, இவங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? துளாராசிக்காரர்களுக்கு 10ல் குரு உச்சமடையுது அப்படின்னு 1000 நல்ல விஷயங்களை சொன்னாலும் 10ல் குரு வந்து சொன்னால் கண்டிப்பாக ஒரு பட்ட மாற்றம் ஏற்படும், பதவி மாற்றம் ஏற்படும், பெயர் புகழ் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் இவர்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் நினைக்கணும். ஏன்னா 10ல் குரு வந்து சொன்னால் பதவி பறிப்போகும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ வேலையில் ஏதாவது அழுத்தம் வந்தாலோ அல்லது தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட இவங்க பெருசாக அதை திங்க் பண்ணிக்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காலகட்டம் 2-3 மாதம் அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலோடு இருந்துட்டாலே போதும். அதே மாதிரி 5வது இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தை விளையாடுறதுல கூட கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். வயசு பிள்ளைங்களை வச்சுருந்தா கொஞ்சம் அவங்களோட தேவையில்லாத அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அவங்கள வந்து இந்த பூத கண்ணாடி வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா பிள்ளைய தானா நான் எட்ட போயிருக்கேன், ஹாஸ்டலுக்கு போயிடறேன் அப்படின்லாம் சில விஷயங்களை பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரியான டைமில் பிள்ளைகளோடு கொஞ்சம் இணக்கமான சூழலை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சாலே போதும். இவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடுன்னு? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லட்சுமி அல்லது அம்பாளுடைய வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் கும்பிடலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் திருக்கோவில்கள் எதுவாக இருந்தாலும் அந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு ஒரு 2 விளக்கு மனதார ஏற்றி அந்த அம்மனை வழிபட்டுட்டு வந்தாலே போதும். நிச்சயம் அவருடைய வாழ்க்கை சுபிக்ஷத்தை நோக்கி செல்லும்.